நீங்க இயக்குன ஆக்ரி ரஸ்தா நான் வந்து அப்படியே தான் எங்கள் டைரக்டருக்கு நான் எழுதி கொடுக்கும்போது என்ன பண்ணோம் அதுதான் எடுத்தேன். சில சீன்கள் மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்தேன். உதாரணத்துக்கு கிரேவியார்டு சீன் எங்கள் டைரக்டர் எடுக்கல, அது நான் எழுதி கொடுத்த சீன் தான், அதை நான் எடுத்தேன். அதே மாதிரி கிளைமேக்ஸ் சீனும் வந்து அவர் வேற ஒன்று எடுத்திருந்தார், அது நல்லா இருந்தாலும் நான் மனசுக்குள்ளே ஒரிஜினலாக க்ரியேட் பண்ணது இது இன்னும் நல்லா இருக்கும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுனால என்னோட நம்பிக்கைப்படி நான் அதை எடுத்தேன். அது அதே மாதிரி நல்லாவும் வந்துச்சு. அதனால் அது சேஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் யோசித்தாங்க. அமிதாப் முதல் கொண்டு இது அது நல்லா இருக்குது அப்படின்னாலும் இருந்தாலும் என் கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாதனால நீங்கள் எடுங்க பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணலாங்கிற மாதிரி தான் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட நடித்து கொடுத்தாரு. அப்புறம் பார்த்துட்டு இல்லை நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதனால் ரீமேக் பண்ணுறதுல சின்ன சின்ன இந்த மாதிரி இதெல்லாம் வரும். நம்மளும் வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி நம்ம நிற்கக்கூடாது. அந்த ஊர் கல்ச்சர் என்ன, அந்த ஊரில் எது ரசிப்பான் எது இது பண்ணுவான் அப்படிங்கிறத வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். எனக்கே சில நேரங்களில் ரொம்ப காமெடியாக இருக்கிறது என்னென்னா, சுந்தரகாண்டத்தில் நம்ம நந்தகோபால் இன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்க ரொம்ப முடியாமல் அந்த நந்தகோபால் வந்து சுந்தரகாண்டத்தில் போடும்போது கொஞ்சம் முத்தின கேரக்டர் என்னையே எங்க கூட படித்தவன் இன்னும் அங்கேயே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேய் சண்முகமணின்னு கூப்பிட்ற மாதிரி நான் வச்சுருந்தேன் இல்லையா. இதுக்கு தெலுங்குல வந்து பிரம்மானந்தம் சார் போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், பிரம்மானந்த வயசுக்கு எப்படிடா அப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரகாண்டத்தில் இது எப்படி சிங்க் ஆகும் அப்படின்னா. ஆனால் ஜனங்க ரசித்தாங்க. என்னென்னா அது காரணம் அவர் பிரம்மானந்தனுடைய இமேஜ், அவர் எடுத்திருந்த பேர். அதனால் அந்த கேரக்டர் போட்டால் கூட லாஜிக் அவுட் ஆஃப் லாஜிக்கில் போய் ஜனங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி ரசித்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா, அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த சேஞ்சஸை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும்.